எனதன்பு கடக ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனிக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவங்களா இருக்காங்க. மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனைவரிடமும் நம்பிக்கைக்குரியவர்களா இவங்க பழகுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தன்னோட லைஃப்ல இவங்க ஒவ்வொரு விஷயத்த அடையிறதுக்கும் இவங்க ஒவ்வொரு மாற்றத்தை அடையிறதுக்கும் இவங்க படுற பாடு இவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கடகராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் இவங்கள சுத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும். கட்டுக்கதைகள்னா இவங்கள பத்தி இங்க பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மன அழுத்தன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த ராகு பகவான் கேது பகவான் தரக்கூடிய இந்த மன அழுத்தன்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா? இதற்கான காரணமும் உங்களை சுத்தியுள்ள நபராத்தா இருக்க போறாங்க. நான் அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க இந்த நேரம் எதை ஃபாலோ பண்ணணும்? இந்த தகவல் உங்க காதுக்கு வருதுனாவே நீங்க எதை யோசிக்கணும் அப்படின்னா, அம்மா சுற்றியுள்ள நபர்களுடைய வார்த்தைகளையும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் ஆழ் மனது வரைக்கும் கொண்டு போகாதீங்க. உங்களுடைய ஆழ்மனம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டாம். ஏன்னா அவையெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தமா மாறி இருக்கு. அவையெல்லாம் தான் உங்களுக்கு வந்து தூக்கமின்மைய கொடுக்க இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க இடம் தராதீங்க, சரிங்களா? பேசுவாங்க சில நபர்கள் நெகட்டிவா, அந்த நேரத்துல பேசுவாங்க. வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுனாங்க கேட்டீங்கன்னா இருக்கு. கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்த சில மாற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் எப்படின்னா, அந்த கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு எட்டல, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான். ஏன்னா இந்த நேரத்துல வரக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலுக்கான விஷயங்களும் வருமானத்துக்கான விஷயங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு மனசு சரி இல்லைனாவே முடிஞ்சிருச்சு. அவன் லைஃப்ல எதையுமே அவனால சரியா பண்ண முடியாது, சரியா முடிவெடுக்க முடியாது, சரியா யோசிக்க முடியாது, முயற்சிகள் கரெக்டா பண்ண முடியாது. இந்த நிலைமை தான் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த ராசியில பிறந்தவங்க மனச தெளிவா அந்த நேரத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே யாருடைய பேச்சு உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர, குறிப்பா கல்யாணமானவங்க திருமணமானவங்க கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நபர்கள் இந்த சொந்தக்காரங்க நண்பர்கள் அது இதுன்னு உங்க லைஃப் பத்தி அட்வைஸ் பண்றேன்
உங்களுக்குள்ள சண்டையை தீர்த்து வைக்கிறேன் அல்லது புத்திமதி சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சில மனவேதனையை அதிகப்படுத்தும். அதனாலதான் நான் சொல்றேன், கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மன தெளிவு வேணும். மன அழுத்தத்தை யாரும் உங்க பக்கம் அதிகமாக்கி விடாத மாதிரி பார்த்துக்கோங்க. யார்கிட்டையும் ரொம்ப அளவுக்கு மீறி க்ளோஸா பழக வேண்டாம், பேச வேண்டாம். இதுதான் மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கு. ஒரு மனிதன் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போறானா எதனால? ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று, அவனோட வாழ்க்கையில எதிர்பாராது நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும். ரெண்டாவது, அவன் எந்த நபரை அதிகமா லைக் பண்றானோ, யாரெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ அவங்கனால வரக்கூடிய மன கஷ்டங்கள் தான் இந்த மன அழுத்தமா மாறுது. சரிங்களா? அப்போ இந்த இரண்டு விஷயத்தினாலதான் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, அந்த மைண்ட் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறான் அப்படின்னா அதற்கு இடம் தராம முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் இனி வரக்கூடிய காலத்துல மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு தயவு செஞ்சு தியான முறையை மேற்கொள்ளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க. நீங்க நினைக்கிறீங்க, கடக ராசிக்காரங்க நினைக்கிறாங்க, பெரும்பாலும் நான் பல பதிவுகள்ல சொல்லி இருக்கேன், வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள் போய் அதிகமா சம்பாதிக்கிறது இவங்க தான். அதற்கான எண்ணங்கள், சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாயிருக்கு. முருகனுடைய பக்தரா அதிக பேர் இருப்பாங்க. முருகன் வழிபாடு அதிகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராசியில் இருப்பாங்க. எப்படியாவது நான் இடத்தை அடைந்து விடணும் அப்படின்னு சொல்லி அலைச்சலான வாழ்க்கையா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு சிறிது நேரம் கூட ஓய்வில்லாம ஓடக்கூடிய நபராத்தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரன் அடையாளம் என்ன? வேலைக்கான நபர், தொழிலுக்கான நபராத்தான் அவங்க இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் அந்த ராசிக்கான அடையாளம் இல்லை. நான் கடக ராசி தான், எனக்கு வேலை போடணும்னு என்ன இல்லை, எனக்கு தொழில் பண்ணணும்னு என்ன இல்லைன்னா அதை மாத்திக்கங்க. அது உங்களுக்கான அடையாளமே இல்ல. அப்ப கடகராசிக்காரங்க வேலை, தொழிலுக்கான நபர்கள். ஆனா இந்த ராசிக்காரர்களிடம் தான் நம்ம தான் சொல்லி இருக்கோம், எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், எங்க உழைப்ப கொடுக்கணுமோ அங்க உழைப்ப கொடுக்கணும், எங்க அன்பு பாசத்தை காட்டணுமோ அங்க காட்டணும், யார நம்பணுமோ அவங்கள நம்பணும். இதையெல்லாம் தான் அந்த கடக ராசிக்காரங்களுக்கு லைஃப்கான சேலஞ்சா பாருங்க. நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க, கடினமா உழைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. ஆனா போய் அவங்களுடைய உழைப்ப இவங்க முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல தராம எங்கேயோ யார் கீழேயோ உட்கார்ந்து வருஷக்கணக்குல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா முன்னேற்றமே இல்லாம இருக்கும். அவங்க மனசுக்குள்ள அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப நான் நைட்டு பகலு வேலை செய்யறேன், ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. கடகராசிக்காரர்களே, நீங்க என்னைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு வரணும். நீங்க முன்னேறணும். அதற்கான இடத்துல தான் நீங்க இருக்கணும். ஏதோ சூழ்நிலை காரணம், வேற சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு இப்போ ஏதோ அப்போதைக்கு ஏதோ ஒரு வேலையில இருக்கீங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா குறைவான வருமானம் வருது, வேற வழி இல்லைன்னு ஏதோ சூழ்நிலை இருந்தாலும் இதை தொடர்ந்து இதே சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்காதீங்க. கடக ராசிக்காரங்க சூழ்நிலை கைதியா இருக்காங்கன்னா உங்களால மேல வரவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சூழ்நிலைகளை உடைத்து மேல வரக்கூடிய கடக ராசிக்காரங்க முன்னேறிடுறாங்க. ஏன்னா பெரும்பாலும் பாருங்க, உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் போட்டு அழுத்தும் கடகராசிக்காரங்க எதையுமே பண்ண விடாம அப்படியே ஒரு பக்கம் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, ஏதேதோ பண்ணி பார்ப்பாங்க, எப்படியாவது நம்ம நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இவங்கனால அந்த நிலையிலிருந்து வெளியில வர முடியாது. நம்ம கொஞ்சம் எப்படியாவது நம்ம நினைச்ச இடத்த அடைஞ்சிடணும் போராடி பார்ப்பாங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு இப்படி போராடணும் போய்
எடுத்து கட்டி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்கள கயிறு போட்டு பின்னாடி கட்டு இழுக்கிற மாதிரி இவங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டும் கடமைகளும் இவங்கள போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இதை எல்லாமே தாண்டித்தான் அந்த கடக ராசிக்காரங்க அவங்க நினைச்ச இடத்தை அடையிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கடக ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எதிர்ப்புகள் அகல போகுது, தெளிவான மனநிலை இருக்க போகுதுங்க. எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை நீங்க பெற போறீங்க. செயல்திறன் அதிகரிக்க போகுதுங்க. ஆனா உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனம் தேவைங்க. நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போக போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்யறது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தருங்க. எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாம இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமாக பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில இருந்த பழைய பகைகள் எல்லாமே மாறப்போகுது. திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அம்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். அதனால நீங்க
எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா எண்ணுங்க. எதிர்காலம் நம்ம கையில தான் என்பதற்கேற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்துல ஒற்றுமை கூட போகுதுங்க. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்துல கிடைக்க போகுது. பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவங்க சுமாரான அளவுல லாபம் பெறுவாங்க. பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரப்போகுது. ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு கொள்ள போகுது. எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வாங்க, கவனத்தோட இருந்துக்கோங்க. உத்தியோகஸ்தவர்கள் அரசு துறையில் அதிகார பதவியில இருக்கிறவங்க சிலரது குறுக்கீடுகளின் காரணமா சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவாங்க. அதுக்கப்புறம் வரும் காலங்கள்ல தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தங்கள் பணிகள்ல சிறந்து விளங்குவாங்க. தொழிலதிபர்கள் தங்கள் தொழில வெற்றியும் புகழும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் செய்யறவங்க தங்கள் தொழிலை வளர்த்து கொள்வாங்க. தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவாங்க. வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த கவனத்தோட செயல்படுறது நல்லது. பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்தநிலை காண்பாங்க. அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதா கிடைச்சிருங்க. பணிபுரியும் இடத்துல இடைஞ்சல்கள் செய்யும் நோக்குடன் சிலர் செயல்படுவாங்க. கலைத்துறையினர் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களே முயற்சி செய்வாங்க. கடின உழைப்பை செயல்படுத்தினா மட்டும்தாங்க உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு. ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்றதுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உங்களுக்கு உதவியா இருக்குங்க. அரசியல்வாதிகளே, மாணவ மணிகள் சிறப்பான பலன்களை காண போறீங்க. இந்த காலகட்டத்துல நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேல் படிப்புல விரும்பிய பாடம் கிடைக்க போகுது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்